சாதி அடிப்படையில் மோதிக்கொள்ளக் கூடாது. சமூக நல்லிணக்கமே தேவை. இந்த சமூகத்தில் இருக்கிற எத்தனையோ தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கிறார்கள். சில சமூக இயக்க தலைவர்கள் நம்மோடு நட்பில் தான் இருக்கிறார்கள், நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள். சில அரசியல் புரிதல் உள்ளவர்கள் இவ்வளவு காலம் இந்த பகுதியில் இப்படி எல்லாம் எதுவும் நடந்ததில்லை, இனி நடக்கவும் கூடாது, நீங்கள் எல்லாம் சமூக நல்லிணக்கத்திற்கு துணையாய் இருங்கள் என்று தொலைபேசியிலே பேசுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த சமூகமே தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை. எந்த சமூகமாக இருந்தால் அதில் வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள், அரசியல் ஆதாயத்திற்காக செயல்படக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். வட மாவட்டங்களில் வன்னியர் சமூகம்னா ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் ஆதிதிராவிடர்களை தாக்குவதில்லை. அரசியல் ஆதாயத்திற்காக அந்த சாதிய உணர்வை தமக்கு ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிற பாமகவை நாங்கள் விமர்சிக்கிறோம். அதனால்தான் அது இடம்பெறுகிற கட்சியை கூட்டணியை நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று சொல்லுகிறோம். பாமகவை எதிர்ப்பதால் வன்னியர்களை எதிர்ப்பதாக பொருள் ஆகாது. பாமகவை விமர்சிப்பதால் ஒட்டுமொத்த வன்னியர்களையும் நாங்கள் விமர்சிப்பதாக பொருளாகாது. வன்னியர் சமூகத்திற்கு பாடுபடவும் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நிற்கிறோம், கைகோர்த்து நிற்கிறோம். முத்தரையர் சமூகத்தின் ஜனநாயக உரிமைகளுக்காக விடுதலை சிறுத்தைகளும் குரல் கொடுக்கும், போராடும். ஓபிசியில தானே வராங்க. ஓபிசியுடைய கோரிக்கைகளுக்காக எத்தனை இடங்களிலே விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்கு. நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பியிருக்கு. கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பெறுவதற்கு ஒரு வருமான வரம்பு இருந்தது. வெறும் 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருந்தா அதுக்கு மேல இருந்தா அவங்க பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது, அட்மிஷன் கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது. இந்த நிலை இருந்தது. எந்த ஓபிசி தலைவரும் அதை கண்டுபிடிக்கவும் இல்லை, அதற்காக குரல் கொடுக்கவும் இல்லை. அதை கண்டுபிடித்து முதலிலே மன்மோகன் சிங்கிடம் போய் மனு கொடுத்தவன் திருமாவளவன். 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம். சாதாரண ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஒரு பியூன், ஒரு சத்துணவு வேலை செய்கிறவன் வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்துடும் வருமானம். ஆனா 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வர்றதுனால அவன் பிள்ளை எந்த அனுபவத்தையும் பயனையும் அனுபவிக்க முடியாது. அரசு தருகிற எந்த சலுகையும் பயன்பெற முடியாது. அதனால வருமான வரம்பை உயர்த்துங்க, 8 லட்சம் உயர்த்துங்க. 8 லட்சம் ஆண்டுக்கு வருமானம் வந்தாலும் அவன் வீட்டு பிள்ளைக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் என்று சொன்ன இயக்கம் மன்மோகன் சிங்கிடம் போய் கடிதம் கொடுத்தவன் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓபிசிக்கு எதிரானவர்கள் இல்லை. திருமாவளவன் கொடுத்த மனுவை ஏற்றுக்கொண்ட மன்மோகன் சிங் பிரதமர் அவர்கள் அதன் பிறகு அந்த வருமான வரம்பை 4.5 லட்சமாக உயர்த்தினார். அதனால் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஓபிசி குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் பயன்பெறுகிறார்கள். அவங்க வீட்டு பிள்ளைகள் மெடிக்கல் படிக்கணும், அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலிருந்தும் மொத்த இடங்கள்ல 15 இடத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க. இதை நாங்க பயன்படுத்தணும். எங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தந்து அதிலே நிரப்புவோம். அதுதான் ஆல் இந்தியா கோட்டா. அந்த 15%ல எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 22% இடத்தை எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கோட்டா அடிப்படையில் ஒதுக்கினாங்க. ஓபிசிக்கு அதில் இடஒதுக்கீடு இல்லை. அதை கண்டுபிடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதற்காக போராட்டம் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதன் பிறகு அந்த கோட்டாவில் இடம் கேட்டு விடுதலை சிறுத்தைகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். திமுகவும் அதுக்கு பிறகு வழக்கு தொடுத்தாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு ஓபிசிக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது. இதை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. முத்தரையர் உட்பட அனைவரும் அதில் பயன்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். பல சமூகங்களை சார்ந்த பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதற்காக நாம் போராடி இருக்கிறோம். ஒரு நாளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் அல்லாத பிற சமூகங்களை எதிரியாக பார்த்ததில்லை, எதிராக நிறுத்தியதில்லை. வடகாடி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சிலர், குறிப்பிட்ட சிலர், 2000 குடும்பங்களுக்கு கிடையாது. எல்லோருக்கும் அப்படி ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது என்று சொல்ல மாட்டோம். ஜனநாயக சக்திகள் உண்டு, மனிதநேயம் உள்ளவர்கள் உண்டு, சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்கள் உண்டு. காவல்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு, வருவாய்த்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு, நீதித்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு. ஆனால் சாதியவாதத்தோடு செயல்படக்கூடியவர்களைத்தான் நாம் விமர்சிக்கிறோம், கண்டிக்கிறோம்.
வணக்கம்.